அம்மா நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன். நானும் அச்சுவை பற்றி தான் இருக்கோம். உனக்கு என்ன தோணுதோ உண்மையை மட்டும் தான் சொல்லணும். இது கூட இருந்ததுலேயே உனக்கு பெஸ்ட் மெமரிஸ்னால் எது? நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம லைஃப்பில் அது நடந்ததே இல்லை. தனித்தனியாக இருப்போம் எல்லாரும். ஒன்றா உட்காந்து என்னைக்கு சாப்பிட்றோமோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அச்சுவும் பிறக்கும்போது உனக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்தது? எனக்கு சொல்லணுன்னா எனக்கு அது எல்லாருக்குமே எல்லா அம்மாவுக்குமே ஃபஸ்ட்டு குழந்தைன்னா பெரிய விஷயந்தான். அதுக்கு அளவே கிடையாத சந்தோஷம். அச்சு பிறக்கும்போது நான் பையன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது பொண்ணாக பிறந்தனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அது தப்புன்றது எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ஒரு 4-5 நாள்லே தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ நான் அச்சு நினச்சி அது பையன் பொண்ணு எல்லாமே அதுதான். அதனால் எனக்கு அது ரெண்டுமே எனக்கு சூப்பர் தான். இப்போ நான் பையன் இல்லை அப்படின்னு ஒரு நாள் கூட எனக்கு கவலைப்பட்டதே இல்லை. அது சத்தியமான உண்மை. ஓகே, தேர்ட் கொஸ்டின். இப்போ உங்களுக்கு வயசாகிட்டு இருக்குல்ல, வயசாகின்னு சொன்னால் கோவம் வரும், இருந்தாலும் கேட்குறேன். வயசாகிட்டு இருக்குல்ல, அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? எனக்கு வயசாக மிஸ் பண்ணிட்டு கஷ்டம் அல்லாத சரியா அல்லாத. அடுத்த கொஸ்டின் போவேன். நான் ஜாலியாக போகணும் தானே கேட்டேன். இதுக்கு தான் கேட்க மாட்டேன் பாரு. அப்புறம் எனக்கு வயசாகிடுச்சே நான் கவலைப்பட்டதில்லை. வயசாக இருந்தாலும் எப்படி சொல்கிறது, திடீர்னு எல்லாருக்குமே மரணம்னு வரும். ஆனால் வயசாக அந்த பயம் இருக்கு. அவ்வளோ சேச்சா அப்படிலாம் கிடையாது. உங்களை மிஸ் பண்ணிடணும் அப்படின்ற பயம். சிச்சோ சரி, அடுத்த கொஸ்டின் கேட்கவா? சரி திடீர் ஒரு நிமிஷம் மேக்கப் கழிச்சிருச்சா? அப்புறம் உங்களுக்கு கோவம் வர மாதிரி கொஸ்டின் கேட்குறேன். நானும் அச்சும் பண்ணதில்லை, எது ரொம்ப ஹர்ட் ஆகும் உங்களுக்கு? ஹர்ட் ஆகுன்னா நீ எடுக்கிற பொருள்லாம் அங்கங்கே போட்டு வச்சுட்டு போயிடுவேன். அது ஹர்ட் ஆகும். அச்சு பண்ணுற விஷயம்னா அச்சு நான் தப்பு பண்ணேன் கண்டிப்பாக. ஆனால் அது எனக்கு ஹர்ட் ஆகும். அவள் பண்ணுறது சரிதான், நான் கூட எனக்கு கோவம் வரும். சரி, 5th கொஸ்டின். என் லைஃப்பில் நான் என்னவாகணும், நான் எப்படி இருக்கணும், அதே மாதிரி அச்சுவும் ஃபஸ்ட்டு எனக்கு சொல்ல, அப்புறம் அச்சுக்கு சொல்ல. நீங்கள் 2 பேருமே உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் பெரிய ஆளாகணும். அதில் நீங்கள் ஜெயிச்சாவே எனக்கு ஜெயித்த மாதிரி தான். உங்களை எப்போவுமே நீங்கள் 2 பேருமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் சொன்னதே கிடையாது. நீங்கள் 2 பேரும் எது பண்ணாலுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் கரெக்டாக நல்லதை தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அச்சோ சரி, நீ யார்கிட்டயுமே சொல்லாத ஒரு சீக்ரெட், ஃபேமிலி சீக்ரெட் ஏதாவது இருக்கா? சத்தியமாக எதுவுமே கிடையாது. உங்கள் 2 பேர்கிட்ட அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நான் செஞ்ச தவறும் உங்களுக்கு தெரியும், சரியானது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே, நீ சொல்லி கொடுத்த பல விஷயத்தில் எந்த விஷயத்த நானும் அச்சுவும் எப்போவுமே மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும்? நாம் பேசுகிற வார்த்தைகளால் மற்றவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது. மற்றவங்க கஷ்டப்படுற மாதிரி நம்மளை பேசினாலும் அதை ஏற்றுட்டு போகக்கூடிய மனப்பக்குவம் 2 பேருக்குமே இருக்கணும் எப்போவுமே. ஓகே, ஆனால் அது என்கிட்ட கொஞ்சம் கம்மி தான். அது உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சரி, உனக்கு என்ன பிடிக்குமா அச்சுவை பிடிக்குமா? உன்னை அச்சுவே அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான், உனக்கு அபியை தான் பிடிக்கும், அபியை தான் பிடிக்கணும். அப்படி கிடையாது. ஏன் எல்லாருக்குமே பெரிய பிள்ளைய பிடிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் அம்மான்னு கூப்பிட்டது நீ தான். இப்போ ஃபஸ்ட்டு அவள் பிறந்திருந்தாலும் அவள் தான் அம்மான்னு கூப்பிட்டுருப்பா. எனக்கு 2 பேரையுமே பிடிக்கும். உன்னையே ரொம்ப அதிகமாக பிடிக்கும். வச்சு சண்டை போட போகிறாச்சு அது இல்லை. எப்படி சொல்லுவாங்க, ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைங்களுமே 2 கண்ணு தான். 4 பிள்ளையாக இருந்தாலும் அது 2 கண்ணு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு ரீசன் இருக்குது. அச்சு நான் பண்ணுற தப்பு எதுவாக இருந்தாலும் என்னை திட்டுவா, நீ எதுவும் சொல்ல மாட்டேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால கூட உனக்கு கொஞ்சம் சரி, அவ்வளோதான் கொஸ்டின். ஒரு கொஸ்டின்லாம் ஃபீல் ஆயிடுச்சு, அழுதுட்டு.